கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை நேரத்திலேயும் அனுதின வேத தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஒரு புதிய நாளை கூட நம்முடைய வாழ்விலே கர்த்தர் காண செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலேயும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் உங்களை நிரப்புவாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான வேத தியான பகுதி ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் நீங்கள் கவனித்தால் 32 வசனங்களை இந்த அதிகாரம் உள்ளடக்கி இருக்கிறது. இதில் 2 வேத பகுதிகள் இருக்கிறது. ஒன்று, பூமியிலே பாஷைகள் எப்படி உருவானதென்றும் ஆபிரகாமை தேவன் எப்படி தெரிந்து கொள்ளுகிறார் என்பதை குறித்ததான சேமின் சந்ததியை குறித்த விவரமான பட்டியலை இந்த அதிகாரத்திலே பார்க்கலாம். நாம் அதை குறித்து தியானிக்காதபடி முதல் பகுதியிலே இந்த உலகத்திலே பாஷைகள் எப்படி உருவானது, இன்றைக்கு அதற்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, நோவாவுடைய ஜலப்பிரளயத்துக்கு பின்பு ஜனங்கள் ஒரே கூட்டமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எங்கே சென்றாலும் ஒரே கூட்டமாகவே பரம்பி போய் கொண்டிருந்தார்கள். அவர்கள் எங்கும் சிதறி போகவில்லை. அப்படி சிதறி போகாமல் இருக்கிற அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் இருந்திருப்பான்? நான் நினைக்கிறேன் சேமின் சந்ததி, காமின் சந்ததி, யாப்பேத்தின் சந்ததி. இவர்கள் எல்லாரும் ஒரே இடத்திலே அவர்கள் பயணித்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று அவர்களுக்குள்ளே ஒரு யோசனை தோன்றிட்டு, நாம் பூமி மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு பேருண்டாக ஒரு கோபுரத்தை, வானளவு உயரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டுவோம் என்று சொல்லி கொண்டார்கள். அப்படியே அவர்கள் கட்டவும் துவங்கினார்கள். வேத புத்தகத்தில் அவர்கள் கட்டுகிற காரியங்களிலே தேவனுடைய பார்வை விழுகிறது. பாருங்கள், நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன். நாம் பூமியிலே செய்கிற எல்லா காரியத்தையும் தேவன் பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்ம செய்கிறதெல்லாம் தேவன் பார்க்கலை நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம பூமியில் என்னெல்லாம் செய்கிறோமோ அதை தேவன் பார்க்கிறார். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் மனுஷன் செய்கிற வேலைகளை பார்க்கும்படி பூமிக்கு இறங்கி வருகிறார். ஸ்தோத்திரம். அப்படி இறங்கி வரும்பொழுது அவர் கண்ட காட்சி என்ன? அவர்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், ஒரே பாஷை இருக்கிறது. ஆகவே தாங்கள் செய்ய தொடங்கினது தடைபடாது என்பதையும் அவர்கள் அறிந்திருக்கிறதை ஆண்டவர் அறிகிறார். இந்த வசனத்தோட அழகாக பாருங்க. அவர்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். இப்போ இந்த வசனத்தை யோபு 42 2ஆம் வசனத்தையும் நீங்கள் வாசிக்க. யோபு சொல்லுகிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் செய்ய நினைத்ததும் தடைபடாது என்று இருக்கிறார்கள். இரண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? மனுஷன் செய்ய நினைக்கிறத தடுக்கத்தக்கவர் ஒரு தேவன் வானத்தில் இருக்கிறார். ஆனால் தேவன் செய்கிறதை தடுக்கத்தக்கவன் பூமியில் இல்லை, பூமியிலேயும் இல்லை, வானத்திலும் இல்லை. அப்படியே தடுத்தால் தேவனே தாம் செய்கிறதை தடுக்க வேண்டும். மற்றபடி தேவன் செய்கிறதை ஒருவராலும் தடுக்க முடியாது. ஆனால் மனிதன் செய்கிறதை தடுக்க தேவன் இருக்கிறார். இதை நாம் இந்த காலவெளியில் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இப்போ மனுஷன் செய்கிற காரியத்தை கர்த்தர் பார்க்குறாரு. மனுஷன் செய்கிற காரியம் என்ன? பூமியின் மீது சிதறி போகக்கூடாது, ஒரே கூட்டமாக இருக்கணும். நல்லது தானே? ஒரு மனமாக ஒரு இடத்துல இருக்கிறது நல்லது தானே? நம்ம நினைக்கலாம். ஆண்டவர் ஒரு மனதை விரும்புகிறார். ஒரு மனமாக ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். ஒருமனப்படுறது நல்லது தான். ஆனால் அந்த ஒரு மனமே நமக்கு பேர் உண்டாகும்படி ஒருமனப்படக்கூடாது. தேவனுக்கு மகிமையாக நாம் ஒருமனப்பட்டால் தேவன் அதை அங்கீகரிக்கிறார். இங்கே பிரச்சனை என்ன? நமக்கு பேருண்டாக கோபுரத்தை கட்டுவோம். அங்கே தேவனுக்கு அவர்கள் என்ன செய்யலை? மகிமை செலுத்தலை. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களை வாசிச்சிங்கன்னா, ஏரோதுவின் பிரசங்கத்தை கேட்ட பொழுது ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்றார்கள்.
உடனே ஏரோது என்ன செஞ்சிருக்க வேண்டும்? இல்லை, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லியிருக்க வேண்டும். அதை சொல்லாததுனால அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் தேவன் அவனை அடித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த காலவெளியிலே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை கொண்டு இந்த பூமியிலே கர்த்தர் எதையும் செய்யட்டும், இப்பேற்பட்ட காரியங்களை செய்யட்டும். ஆனால் செய்து முடித்த பிறகு நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், இந்த காரியத்தை செய்வதற்கு தேவனுக்கே மகிமை, இது தேவனாலே ஆயிற்று என்று சொல்வோமானால் தேவன் அதை அங்கீகரிக்கிறார். இல்லை, இது என்னுடைய கைபலத்தால் என்னுடைய சாமர்த்தியத்தினால் ஆயிற்று என்று சொல்லுவோமானால் தேவன் அதை உடைத்து போடுகிறார். இப்போ பாபேல் கோபுரம் கெட்டும்போது அவங்க பிரச்சனை என்ன? அவங்களை கட்டுறதுக்கு, அவங்க ஒருமனப்படுறதுக்கு காரணமாக இருந்தது என்ன? ஒரே பாஷை, ஒரே மனம். இப்போவும் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் ஒரு மனமும் ஒரே பாஷையும் இருந்தால் நாம் செய்ய நினைக்கிறது தடைபடாது. இது ஆண்டவரும் அறிந்திருக்கிறார். நமக்கு ஒரு மனம் தேவை, ஒரே பாஷை தேவை. ஆனால் இந்த ரெண்டுமே தேவனுக்கு மகிமையாக இருக்கணும். அதுதான் பிரச்சனை. சிலரை பாருங்க, தீமைக்கு ஒருமனப்படுவார்கள், ஒரே பாஷையை பேசுவாங்க. அது தேவனுக்கு விரோதமான செயல். ஆகவே என்னுடைய வார்த்தையை இந்த காலவெளியில் கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மனமும் ஒரே பாஷையும் தேவை. அது தேவனுக்கு மகிமையாக. இங்கே அவர்கள் தேவனுக்கு மகிமையாக செய்யாததினால தேவன் என்ன செய்தார்? 6ஆம் வசனத்தில் 7ஆம் வசனத்தில், நாம் இறங்கி போய் ஒருவர் பாஷையை ஒருவர் பேசுவதை மற்றவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார்கள். இன்றைக்கு மொழிகளுக்கான பிரச்சனை ஏராளம் நடக்கிறது. பார்த்தீங்களா? தமிழ்நாட்டில் இந்தியை படிக்க வேண்டாம்னு எதிர்க்கிறோம். இந்தியாவில் வரையிலே இந்தியை தான் படிக்க வேண்டும் சொல்லி மொழி பிரச்சனை ஏராளம் வருது. பார்த்தீங்களா? இந்த மொழியவே உண்டாக்கினவர் யார் தான்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஏன் மொழி உருவாயிற்று? தேவனுக்கு விரோதமாய் ஒருமனப்பட்டதினாலே பாஷையை தாறுமாறாக்கினார். இப்போ நான் ஒரு காரியத்தை இந்த காலவெளியில் சொல்லுகிறேன். திரும்பவும் ஒரே மனமும் ஒரே பாஷையும் வருகிற காலங்களிலே இருக்க போகிறது. அது எப்பொழுது? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே ஆட்சி செய்ய வரும் பொழுது ஒரே பாஷை இருக்கும், ஒரே மனம் இருக்கும். ஆகவே என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலவெளியில் உங்கள் வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் ஒருமனப்படுவது தேவனுக்கு மகிமையாக இருக்குதா? தேவனுக்கு சாட்சியாக ஒருமனப்படுறீங்களா? அப்படியானால் தேவன் உங்களில் அவர் மகிமைப்படுவார், உங்களை ஆசீர்வதிக்கவும் செய்கிற தேவனாக இருக்கிறார். இல்லை என்றால் தேவனுக்கு விரோதமாக நீங்கள் ஒருமனப்பட்டால், தேவ ஜனத்துக்கு விரோதமாய் ஒருமனப்பட்டால் தேவன் அதை வாய்க்காமல் போக பண்ணி விடுவார். ஆகவே பாஷையை உருவான இடத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திற்கு பாபேல் கோபுரம், ஸ்தோத்திரம், அந்த இடத்துல பாபேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால அந்த இடத்துக்கு தாறுமாறாக்கின அப்படின்னா அதற்கு பாபேல் என்னப்பட்டது. பாபேல் என்றாலே பாஷைகள் பிரிந்த இடம். இந்த காலவெளியில் நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பாபேல் என்கிற ஒரு இடம் வராதிருக்கும்படி தேவனுக்கு மகிமையாக, தேவனுக்கு சாட்சியாக, தேவனுக்கு புகழ்ச்சி உண்டாக ஒருமனப்படுவோம், ஒரே பாஷையை பேசுவோம். தேவன் உங்களிலும் என்னிலும் மகிமைப்படுவாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த காலவெளியில் தியானத்தின்படி தேவனுக்கு விரோதமாய் நாங்கள் ஒருமனப்படாதபடி, தேவனுக்கு விரோதமாய் பேசுவதற்கு பாஷையை ஒருமனப்படுத்தாதபடி, தேவனுக்கு மகிமையாக ஒருமனப்பட எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய. வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை அப்படியே நீ நடத்துங்க. இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.